Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். आम्बेडकर के जाने से मंत्रिमंडल कमजोर नहीं होता है. मान्यवर ये विचार जो खड़गे जी कह रहे हैं ना, क्या आपत्ति है? जिसका विरोध करते हो उसका वोट के लिए नाम देना कितना उचित है? क्योंकि अब आम्बेडकर जी को मानने वाले पर्याप्त संख्या में आ गए हैं, इसलिए आप आम्बेडकर आम्बेडकर कर रहे हो. பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகு. கண்டிக்கின்றோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். RSS அரசை கண்டிக்கின்றோம். பிஜேபி மோடியை கண்டிக்கின்றோம் என்று இன்றைக்கு முழக்கங்கள் இந்தியா முழுவதும் வெவ்வேறு மொழியில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த முழக்கங்கள் மிக அதிகமாக இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது. இந்திய அளவிலும் இந்த முழக்கம் இன்றைக்கு பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. அந்த அளவிற்கு அமித்ஷா என்ன வேலையை பார்த்திருக்கிறார்? அமித்ஷா பேசியது என்ன? அமித்ஷா பேசியதுடைய உள்நோக்கம் என்ன? அமித்ஷாவை வைத்து மோடி எதை ஆழம் பார்க்கிறார் என்பதை இந்த காணொலியில் வாயிலாக பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். கிட்டத்தட்ட அமித்ஷாவுடைய பேச்சு, அமித்ஷா அரங்கத்தில் பேசுகிற போது அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றது இன்னைக்கு ஒரு ஃபேஷனா மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பதிவை முன்வைத்திருக்கிறார். இதை நீங்க சொல்வதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பேசியிருக்கிறார். இப்ப இதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தியில் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதல்வரும் மற்ற இயக்க முன்னோடிகளும் முற்போக்காளர்களும் உட்பட அம்பேத்கருடைய ஆதரவாளர்களில் தொடங்கி அம்பேத்கரால் பயன்பெற்ற தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், அதாவது SC ST BC OBC என அம்பேத்கர் எந்த மக்களுக்காக உழைத்து இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாரோ அந்த மக்கள் இன்றைக்கு களத்திலே நின்று அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய பேச்சு என்ன வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால், அமித்ஷா இன்றைக்கு நாடாளுமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ அல்லது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பேசுகிறார் என்றால் அதற்கு காரணமானவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இவர் சொன்ன கடவுளால் இந்த மண்ணில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதாவது இவர்கள் முன்னெடுக்கிற ராமராலேயோ கிருஷ்ணராலேயோ இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை. இந்த இந்துத்துவா சக்திகள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கும் காரணமாக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அந்த நன்றியை மறந்து இன்றைக்கு பேசியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் என்பதற்காகத்தான் அமித்ஷாவை எதிர்த்து இன்றைக்கு களத்திலே ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க கூடியவர்களும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சக்தி அதிகமான பவர் என்றால் அது அரசியலமைப்பு சட்டம் தான், அதுதான் உச்சம் என்கிற நம்பிக்கையுடைய மக்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இயல்பாகவே யார்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்று போராடினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றால் யார்? இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற பிம்பமே அம்பேத்கர் அவர்கள் SC ST மக்களுக்கான நபராக மட்டுமே இருந்திருக்கிறார் என்கிற ஒரு பிம்பத்தையும் உருவாக்கி அந்த கட்டமைப்பில் கொண்டு போய் அம்பேத்கர் நிறுத்துவதற்கான வேலையையும் கடந்த காலங்களிலே முயற்சி செய்தார்கள். ஆனால் அம்பேத்கர் அப்படி இருந்திருக்கிறாரா? அம்பேத்கர் ஒருபோதும் SC ST மக்களுக்காக மட்டும் உழைக்கவில்லை. அம்பேத்கர் இன்றைக்கு நீங்கள் OBC-யாக, நீங்கள் BC-யாக இருந்தாலும் MBC-யாக இருந்தாலும் ஒன்றிய பட்டியலிலே OBC-யாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக உழைத்து இடஒதுக்கீடை பெற்று தந்தவர், இடஒதுக்கீடை பற்றி பேசியவர், இடஒதுக்கீடுக்காக எழுதியவர், இடஒதுக்கீடுக்காக வாழ்ந்தவர், இடஒதுக்கீடுக்காக போராடியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்ப அண்ணல் அம்பேத்கர் யாருக்கான தலைவர்? அமித்ஷாவுடைய தொனி எப்படிப்பட்ட தொனி? அமித்ஷாவுடைய இந்த தொனியை தான் நம்ம பார்ப்பனியம், இதுதான் பார்ப்பன தந்திரம் என்கிறோம். இன்றைக்கு அமித்ஷாவை வைத்து அம்பேத்கரை பேச வைத்து ஆழம் பார்க்கிற வேலையை மோடியும் பிஜேபியும் பின்புலமாக இருக்கிற RSSும் இந்துத்துவாவும் ஆழம் பார்க்கிற வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த ஆழம் பார்ப்பதன் மூலமாக எந்த அளவுக்கு எதிர்ப்பு வருகிறது? இதை நாம் எதிர்க்காமல் கடந்து போனால் பிறகு அம்பேத்கரையும் தாண்டி
இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் இங்க கடுமையாக பேசுவார்கள். அரசியலமைப்பு சட்டத்தையே இழுத்து கூறுவார்கள். அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசுவார்கள். அதை அவர்கள் நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பதிவு செய்வார்கள். இன்றைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்தை உருவாக்கிய தலைவர் இருக்கிறார். அந்த தலைவருக்கு எதிராக ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறார் என்றால் இதை கடந்து போவதுதான் இந்திய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆபத்து. அப்படி என்றால் அந்த அம்பேத்கர் யாருக்கான தலைவர் என்பதை தான் நேற்று அமித்ஷா மிக ஆணித்தனமாக பேசியிருக்கிறார். அம்பேத்கர் பார்ப்பனர் அல்லாத, பார்ப்பனியத்துக்கு எதிரான தலைவராக அண்ணல் அம்பேத்கர் இருந்திருக்கிறார் என்கிற பதிவு தான் நேற்று பேசிய சான்று. அப்ப பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக அம்பேத்கர் இருக்கிறார் என்றால் அவர் எதிர் மிக கடுமையாக எதிர்த்தார் என்றால் பார்ப்பனியத்தை, பார்ப்பனர்களை, நயவஞ்சகமாக சூது தெரிந்த பார்ப்பனர்களை அம்பேத்கர் கடுமையாக கடந்த காலங்களில் பேசி இருக்கிறார், எழுதியிருக்கிறார், போராடி இருக்கிறார், செயல்பட்டு இருக்கிறார். இந்த கோபத்தின் உச்சம்தான் அம்பேத்கர் காலமாகி இன்றைக்கும் அம்பேத்கர் மீது வெறுப்புணர்வை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஒன்றிய அமைச்சர். அவர் ஒரு RSS உடன்பாட்டாளர், RSSல் பயிற்சி பெற்றவர், அவர் ஒரு பிஜேபி. அவர் நடுத்தெருவில் நின்று கொண்டு அம்பேத்கரை பற்றி பேசுவது நமக்கு மறுப்பு கிடையாது. அவர் பேச போகிறார், அவருக்கு எதிராக மற்ற அமைப்பு களத்தில் நின்று பேச போகிறது. அது அவருடைய சித்தாந்தம். RSS உடைய சித்தாந்தம் எது? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்துக்கள் என்று நம்பப்படுகிற பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு கீழாக கல்வி அறிவு இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல், சமூக அந்தஸ்து இல்லாமல் அந்த மக்கள் இருக்க வேண்டும் என்பது RSS உடைய சித்தாந்தம். அதாவது ஜாதி இருக்க வேண்டும், வர்ணம் இருக்க வேண்டும். ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள் பிரிந்து கிடக்க வேண்டும். ஜாதி மோதல்கள் தொடர வேண்டும். அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம். குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள், பார்ப்பனியத்தையும் பார்ப்பன சமூக மக்களும் இந்தியாவின் அதிகாரப்படத்திலே வருவதற்காக உழைக்கிற இயக்கம் RSS இயக்கம். அதற்கு நேரெதிராக உழைத்தவர், மிக சரியான வேலை எடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் சிந்து மதத்தை விட்டு வெளியேறியதில் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்றைக்கு உழைக்கக்கூடிய மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்து மதம் யாருக்கான மதம்? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடு எது? உலகளவில் கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம் இருக்கிற போது உலகளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலும் ஜாதி கிடையாது, வர்ணம் கிடையாது. ஆனால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் பிறக்கும் பொழுதே ஜாதி அடையாளத்தோடு பிறக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு திருடனை, ஒரு அயோக்கியனை, ஒரு கொலைக்காரனை, மக்களை ஏமாற்றக்கூடியவனை கேவலமாக பார்ப்பதில்லை. ஆனால் ஜாதியின் பெயரால் ஒரு மனிதனை இழிவாக பார்க்கிறார்கள். இந்த ஜாதியில் பிறந்ததற்காகவே அந்த மக்கள் இழிவாக பார்க்கிறார்கள். இதற்கு எதிராக பேசிய அண்ணல் அம்பேத்கரை பார்த்தால் அந்த பார்ப்பனிய கும்பலுக்கு கோபம் வரதான் செய்யும். அதை எதிர்த்துதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பதவி விலகு, பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், ஒன்றிய அரசே மன்னிப்பு கேள், RSS பிஜேபியே உங்களை கண்டிக்கிறோம் என்று மக்கள் களத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், போராடுகிறார்கள். ஒரு தலைவரை, முக்கியமாக இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவரை எதிர்க்கிற அமித்ஷாவுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? 2010ஆம் ஆண்டு போலி என்கவுண்டர் துப்பாக்கி சூட்டில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் இந்த அமித்ஷா அவர்கள். அதற்காக குஜராத்தில் தன்னுடைய உள்துறை அமைச்சர் பதவியை துறந்தவர் அமித்ஷா அவர்கள். இந்த போலி என்கவுண்டர் வழக்கில் உள்ள சாட்சியங்களை கலைத்திருக்கிறார் என்று நீதிமன்றத்தால் குஜராத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவர், துரத்தடிக்கப்பட்டவர் இந்த அமித்ஷா அவர்கள். அமித்ஷாவுடைய யோகிதை நீதிமன்றத்திற்கு பயந்து, காவல்துறைக்கு பயந்து, உளவுத்துறைக்கு பயந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் மாறு வேடத்தில் அலைந்தவர் இந்த அமித்ஷா அவர்கள். இன்றைக்கு இவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஜனநாயக மாறுவேடம் அல்ல, அவரே மாறுவேடத்தில் 20 நாள் அலைந்திருக்கிறார் கடந்த காலத்தில். அதனால் திரத்தடிக்கப்பட்டு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக வெறுப்புணர்வை பேசுகிறார் அமித்ஷா என்பதற்காக தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்தில் அமித்ஷா ஈடுபடக்கூடாது என்று அவருக்கு கட்டளை விதித்து அதன் மூலமாக அவருக்கு அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு செக் வைத்தது அன்றைய தேர்தல் ஆணையம். இந்த யோகிதையில் இருக்கிற அமித்ஷா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 சிறுபான்மையினர் மக்களை கொன்று குவித்து, நீங்க மோடியோட கைகோர்த்து கொன்று குவித்த ஒரு நபர் கொலையாளி என்று சொன்னதற்காக அந்த நீதிபதி மர்மமான முறையில் சாகடிக்கப்படுகிறார்.
இந்த மனசாட்சி உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டிய செயல். ஒரு நீதிபதி அமித்ஷாக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிகை வாசித்தார் என்பதற்காக நீதிபதி கொல்லப்படுகிறார். அந்த அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். இந்த யோகிதை தான் அமித்ஷாவுடைய யோகிதை. ஒரு A1 குற்றவாளிக்கு என்னெல்லாம் தகுதி இருக்குமோ, ஒரு அக்கிஸ்டுக்கான அடையாளம் எதுவோ அதையெல்லாம் கொண்டிருக்கிற அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டிற்காக உழைத்த, அமித்ஷாவும் அமைச்சராக இருப்பதற்கு காரணமான அண்ணல் அம்பேத்கரை எதிர்த்து நக்கல் நையாண்டியாக அவர் பேசுகிறார் என்றால் இதை கண்டிக்க வேண்டிய கடமை இந்த நாட்டிலே உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்கிறது. இவர்களுடைய நோக்கமே ஒரே நாடு, பிறகு ஒரே மொழி என்று நகர்வார்கள். ஒருபோதும் இவர்கள் ஒரே ஜாதி என்று பேச மாட்டார்கள், பேச முடியாது. ஒரே ஜாதி என்று பேசினால் இவர்களுடைய அடித்தளமும் நொறுக்கப்படும் என்பதை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கல்ல, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே RSS உடைய வேரில் அமிலத்தை ஊற்றிய தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக பேசியிருக்கிற மோடியை கண்டித்து இந்தியா முழுவதும் போராட்டம் தொடர்கிறது. இனிவரும் காலங்களிலாவது இந்த பிஜேபி ஒன்றிய அரசு திருந்துமா, மாறுமா, பாலி சுருட்டி வைத்து கொள்ளுமா, அல்லது ஆழம் பார்க்கிற வேலையை நிறுத்துமா, இல்லது அம்பேத்கருக்கு எதிராக தன்னுடைய ஆட்சியையே பலி கொடுக்க போகிறதா என்ற ஒன்றிய அரசு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மக்களும் இந்திய மக்களும் கண்டிக்கிற ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து பயணிப்போம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.